பெண்ணின் அழகு மொத்தமாய் வெளிப்படும் வயது 35 முதல் 50 வரைதானா உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் வேண்டுமானால் ஒரு கற்பனை செய்து உங்களுக்கு தெரிந்த பொம்பளை உருவத்தை யோசிச்சு பாருங்க. பருவ வயது முதல் திருமணமாகும் வரை பெண் தேகம் கொஞ்சம் ஒல்லியாயிருக்கும். அவங்களோட பழைய போட்டோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும். திருமணம் முடிந்த பிறகு கணவன் அடிக்கடி செய்யும் உடல் உறவால் அவள் உடம்பு சுகத்தில் பூரிக்கும். சத்து தண்ணீர் பாய்வதால் மெல்லிய பூசும் உடம்பாய் மாறி மின்னும். குழந்தை பெற்ற பிறகு தாய்ப்பால் சுரந்த பின் அவள் தேகம் மாறும். அதுவரை காயாக இருந்தது, பிறகு கனியாக மாறும். பால் சுரக்க சுரக்க அந்த இடமும் பெரிதாக மாறும், சாஃப்டாகவும் மாறும். அதுவரை கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் மாங்காய்கள் கனிந்த பழங்களாக மாறி கணவனை துள்ளி குதிக்க வைக்கும் காலகட்டம் திருமணம் முடிந்த 3 முதல் 4 ஆண்டுகளுக்குள்ளேயே நடந்துவிடும். ஆனால் 36 வயதுக்கு மேல்தான் பெண் அடுத்த கட்டத்திற்கு போகிறாள். காமதேவதையாக மாறுகிறாள். 50 வயசுக்குள் மாதவிடாய் நிற்கும் என்பதால் இயற்கையே ஆண்களை ஈர்க்க அந்த பெண்ணுக்கு பல புதிய அழகை கொடுக்கும். அப்போதுதான் ஆண்களை ஈர்த்து உடல் உறவுகளை வைத்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இதற்கு காரணம். எனவே பெண்ணே நினைத்தாலும் அடக்கிக் கொள்ள முடியாமல் இயற்கை அவளது காம உணர்வுகளை தூண்டிவிடும் வயது இதுதான். நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு தெரிந்த பெண்ணை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். அவளுக்கு 40 வயது நெருங்கும் போது பின்னழகு கண்டிப்பாக நன்றாக விரிந்திருக்கும். சேலையில் அவளை பார்க்கும்போது பின்பக்கம் நன்கு தூக்கி கொண்டு நிற்கும். இது ஆண்களை கவரும் ஆயுதம். கணவன் சுவைத்து சுவைத்து அவள் உதட்டை விரிய வைத்து பெரிதாக்கி விடுவான். அந்த ஆரஞ்சு சுளை உதடுகள் ஆண்களை சுண்டி சுண்டி இழுக்கும். வயிறு குலுங்க குலுங்க வேலை செய்வதால் தொப்புள் ஓட்டை விரிந்து நல்ல உளுந்து வடை போல ஆழமாகி இருக்கும். சேலையில் அதை பார்த்தால் சொர்க்கம்தான். ஜாக்கெட்டை தாண்டி 2 திமிரும் முன்னழகு. வெளியே எட்டி பார்க்கும் வயசு இதுதான். அளவு நீண்டு அகன்று பெரிதாய் மாறி இருக்கும். சிலருக்கு அது பெரிதாகாவிட்டாலும் அதை ஈடு செய்ய பின்னழகும் இளம் தொப்பையும் பெரிதாகி இருக்கும். 40 வயதுக்கு பிறகுதான் ஆப்பத்தின் ஆழம் நன்றாய் கிணறு போல விரிந்து கிடக்கும். அடிக்கடி நீருற்றும் சுரக்கும். மதன நீர் வாசத்தில் விழாத ஆண்களே இல்லை எனலாம். ஆண்களை ஈர்த்து ஏற விடுவதற்காக இந்த வயதில் பெண் மீது தனி வாசனை வீசும். அதை அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அக்குள்ளோரம் ஈரம் சொட்ட வியர்வை வடிந்து ஜாக்கெட் ஓரம் தேங்கி இருக்கும். கொள்ளை அழகாய் தோன்றும் செயினை மார்மீது தொங்கவிட்டு ரசிக்க வைப்பாள் பெண். சொர்க்கம் தரும் இன்பம் அது. ஆனால் அந்த வயதில் புருஷன் சரியாக தீனி போட தெம்போடு இருக்க வேண்டும். வேலை வேலை என அடையக்கூடாது. அல்லது வேறு ஆண்களை ஈஸியாக மடக்கி தனது தாகம் தணிந்து மகிழ்வாள் இந்த வயது பெண். அவளுக்கு சுகம் கொடுக்க 20 வயது முதல் 40 வயதுள்ள பல காளைகள் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்காதீர்கள். அதனால் 40 வயது முதல் 60 வயதுள்ள பெண்களை தினமும் கணவன் பதம் பார்த்துவிட வேண்டும். மகன் அல்லது மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, இனிமேல் எப்படி மனைவியுடன் ஒரே பெட்டியில் படுப்பது என்று நினைத்து விடாதீர்கள். மகனும் மருமகளும் அடுத்த பெட்ரூம் என்றால் நீங்கள் இன்னொரு பெட்ரூமில் உங்கள் மனைவியை மோந்து பார்க்க மறக்காதீர்கள். உஷாரையா? உஷாரு.